ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ கரத்திலே நாம் வரும்படியாக தேவன் நமக்கு பெரியான ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, கிருபை இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற தேவன் இந்த நேரத்திலும் நம் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். அந்த மகிமையான தேவனை, மகத்துவமான தேவனை, உன்னத தேவனை, உயர்ந்தவரை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே இந்த நேரத்தை நாம் ஒப்பு கொடுத்து தேவன் தொடர்ந்து நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியா அவருடைய கரம் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்த கர்த்தர் தொடர்ந்து இந்த வேளையிலே அவரும் மகிமைப்படும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நேரத்திலே தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் விசேஷமாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கத்தாதி கத்தாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி. அருமையானவரே உமக்கு நன்றி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் எங்களுக்கு நீர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே உங்களுடைய கரம் இந்த பகல் முழுவதும் இந்த மாதத்திலே இந்த 6 நாட்கள் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்தினக்காய் இந்த இரவு நேரத்திலே தொடர்ந்து உடைய கிருபையினாலும் தயவினாலும் எங்களை நீர் வழிநடத்த போறக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் பாடவும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் தேவ இரக்கம் தாருமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். வந்துள்ள பிள்ளைகளையும் எங்களோடு இணைந்துள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரனுக்கு அதன் ஆசீர்வாதம் தொடர்ந்து உடைய இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். உடைய அன்பினாலும் உடைய வார்த்தையினாலும் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமா? உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு பலனை தர வேண்டும். எங்களோடு கூட உடைய வார்த்தையின் மகிமையை, அதனுடைய மகத்துவங்களை நாங்களும் உணர்ந்து உம்மை நாங்கள் கனப்படுத்தத்தக்கதாக, உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு சுத்த இருதயத்தையும் நல்ல நினைவுகளையும் தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ நாம மகிமைப்படும்படியா நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1298வது பாடல், நீரின்றி வாழ்வேது இறைவா என்கிற பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போர், உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போர், உம் இல்லத்தில் ஒரு நாளே போர், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போர். நீரின் வாழ்வேது இறைவா, உம் நினைவின் மகிழ்வே தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டோம், இயேசுவே நீர் ஒரு வார்த்தை போ. பல கோடி வார்த்தை நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போ.
ஓராயிரம் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவ உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின் வாழ்வேது இறைவா, என் நினைவின் மகிழ்வேது தேவா, வாய்மையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவ தந்தவர் நீ, கல்லுக்குள் தேவையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவ தந்தவர் நீ, உமையன்றி நினைவே அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, நினையின்றி முடியாதையா, நினைன்றி உயர்வா முடியாதையா, நீரின்றி வாழ்வே இறைவா, நினைவின்றி தேவா, எத்தனை நன்மை செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல் துதிப்பேனையா, எத்தனை நன்மை செய்தீரையா, எது எதற்கென்று நன்றி சொல் துதிப்பேனையா, அத்தனையும் வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், ஆயிரம் நாவு போதாதையா, ஆயிரம் நாவு போதாதையா, நீரின் வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வே தேவா. அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய தேவன் அன்று இந்த பூமியிலே நமக்கு மகிழ்வோ வாழ்வோ இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நாம் ஜீவனோடு இருக்க தேவன் நமக்கு அவருடைய பலனை, அவருடைய கிருபை இரக்கத்தை தருகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலே உபாகம புஸ்தகம், உபாகமம் 4ஆம் அதிகாரம், டியூட்ரோனமஸ் 4th chapter 1st and 2nd verse, எழுந்து நின்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1, 2 நம்மிலே யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நாம் நின்ற வண்ணமாய் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையோடு நாங்கள் ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் கூடாது என்று சொல்லி அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் படி நாங்கள் செய்து நடக்கிற பொழுது, ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கிற தேசத்திலே நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பிழைத்திருக்கும்படியாக, ஆண்டவரே, இதிலே நாங்கள் ஆண்டவரை சுதந்தரித்து நாங்கள் இங்கே வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் அதை நாங்கள் சரியாய் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இந்த காரியத்தை குறித்து இந்த நேரத்தில் தியானிக்கிற வேலை நீதாமே வார்த்தையின் மூலமாய் பேசி மகிமை மகத்துவங்களை உணர்ந்து கொள்ள, அதனுடைய அர்த்தங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
அவர் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நான் இன்னைக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பாவது வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையின் தேவன். அவர் யார்? அவர் வார்த்தையான தேவன், வார்த்தையின் தேவன். அவர் வாயிலிருந்து தான் வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது, யோவான் ஜான் 1st chapter வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே முதல் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. போதும் பாருங்க. In the beginning there was a word, the word was God, the God is in the word. பாருங்க, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். ஆமென். அவர் எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் இங்கே ஆண்டவர் மோசே இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 450 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்த பொழுது அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக இஸ்ரவேலரை நோக்கி அங்கே மோசே இடத்திலே சொன்னார், நீங்கள் என்ன செய்யும்படி? பிழைத்து இருக்கும்படி. இஃப் யூ வாண்ட் லிவ், இஃப் யூ வாண்ட் லிவ், நீங்க பிழைச்சிருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமாமா? நீங்க இருக்கிற அந்த தேசத்திலே நீங்க அதை சுதந்திரிக்க வேண்டுமானால், நீங்க அடிமை அல்ல. நீங்க யார் கிடையாது? அடிமை. we are not slave. அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? how we are living என்று நம்ம வார்த்தையின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த கானான் தேசம் வந்த பிறகு அங்க இருக்கிற எல்லா புறஜாதிகளையும் 7 ஜாதிகளையும் துரத்தி அடித்த பிறகு அந்த தேசமானது மிகுந்த சமாதானத்தோடு தேவ கிருபையிலும் தேவ அன்பிலும் சுமார் 400 வருடத்திலிருந்து 500 வருடங்கள் அவர்கள் என்னவா இருந்தாங்க? சுகமாக தங்கியிருந்து தேவனை மட்டும் ஆராதித்து தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டு வந்தார். பாருங்க, அப்ப அது ஒரு கோல்டன் பீரியட். அது எப்படிப்பட்ட நாட்கள்? இட்ஸ் கோல்டன் பீரியட். அது ஒரு பொற்காலம். அது எப்படிப்பட்ட காலம்? அது ஒரு பொற்காலம். இன்னைக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் காலம் ஒரு பொற்காலம். அவர் அநேக காரியங்களை செய்தார், இப்படி அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனா நீங்க இங்க பார்க்கிறப்போ இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக எப்பெல்லாம் இருந்தார்களோ, அவர்கள் அடிமைப்படாத வரைக்கும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அதனாலதான் பாருங்க, அங்கே யோசுவா புஸ்தகத்துல கூட அங்கே யோசுவா சொல்லும் பொழுது வாசிங்க, யோசுவா 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, இல்ல 18 கூட வாசிக்கலாம். நீங்க 18 வாசிங்க. குடியிருந்த எம்மோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது
அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். பாருங்க, யோசுவாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. யோசுவாவுக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னது? இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவிக்காமல் அங்க அந்த 11ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எரிகோவில் இருந்த எமோரியர், பெர்சியர், கானானியர், ஏத்தியர், கிர்காசியர், ஏவியர், எபூசியர், இந்த 7 ஜனங்கள், 7 ஜாதிகள், அங்கிருந்த 7 ஜாதினா அது ஒரு நம்ம ஊர் படி ஜாதி அல்ல. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் பீப்புள். அந்த எமோரியர் என்பது அங்கிருந்த அது ஒரு விதமான கூட்டத்தினர், அந்த அந்த பாஷை பேசுகிறவர்கள். பெர்சியர் என்றால் அவர்கள் பெர்சியன் லாங்குவேஜ் பேசுறவங்க. கானானியர் என்றால் அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ். இப்படி அங்கிருந்த ஜனங்கள் ஒரு மொழிகளை பேசி அவர்களுக்குள்ளே ஒரு பழக்க வழக்கங்கள், அவர்கள் ஒரு விதமான தேவனை வணங்கி கொண்டு வந்த, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவனை வணங்கி கொண்டு வருகிறவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவர்களுடைய தேவர்கள், அவர்களுடைய யாரது தேவர்கள்னு தான் சொல்றார். பாருங்க, அந்த தேவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? அதைத்தான் நீங்க வாசித்த 20ஆம் வசனத்துல, கர்த்தரை விட்டு நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் தேவன் உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். அப்ப தேவனுக்கு பிடிக்காத மிக முக்கியமான ஒரு காரியம் என்னது? அந்நிய வழிபாடு. தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னது? அந்நிய வழிபாடு. ஏன் என்றால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வார்த்தையான தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கூட நின்று எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மைகளை செய்கிறார். அவர்களை என்ன செய்கிறார்? நன்மை, கிருபை, இரக்கத்தை செய்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க. நீங்க தொடர்ந்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறப்போ இந்த ஜனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிங்க 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் பில்காவில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முடித்துக் போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட கூட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? பாருங்க, இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தூதனாக அங்க வந்து நிற்கிறார். as an ambassador, ஒரு மெசஞ்சராக. தேவன் இப்ப அங்க எங்க எப்படி வந்து நிற்கிறார்? ஒரு தூதனாக வந்து நின்று அங்க இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து, நான் இப்படி செய்ய சொன்னேனே, நான் உங்களோடு கூட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணினேனே, அந்த அக்ரிமெண்டை நீங்க என்ன செய்தீர்கள்? முறித்து போட்டீர்கள். அந்த அக்ரிமெண்டை நீங்க மீறி என்ன செய்தீங்க? அந்த ஜனங்கள் வழிபட்ட பலிபீடங்களை, ஆல்டர் என்னது, அந்த ஆல்டர்களை நீங்க இடிச்சு போட சொன்னா, நீங்க இடிக்காம அதை அப்படியே வச்சுட்டு அதுல போய் நீங்க என்ன செய்றீங்க? அவர்களோடு சேர்ந்து வணங்குறீர்களே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதை அவர்கள் செய்ததினாலே, அவர்கள் அதை செய்ததினாலே, பாருங்க 17ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளுடைய சொல்லை கேளாமலும் அந்நிய தேவர்களை பின்பற்றி சூரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்களின் கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தபடி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். அவர்கள் என்ன ஆனார்கள்? அங்கே மோசே அழைத்து கொண்டு வந்த அந்த ஜனங்கள் என்ன செய்து தேவனுக்கு உண்மையாய் இருந்தார்களோ அதை இந்த ஜனங்கள் என்ன ஆனார்கள்? பின்பற்றி நடவாமல் மீறி
நடக்கிறதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது, மீறி நடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, பாருங்க, அவர்கள் செய்த இன்னொரு மிக முக்கியமான காரியம் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். பாருங்க, அவர்கள் தேவர்களை சேவித்தார். They worshipped gods, not God. They worshipped gods. தேவர்களை சேவித்தார்கள். அது மட்டுமல்ல, இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் கர்த்தரை மறந்து, they forget the God, they omit the God, they avoid the God, they have not followed the God word. இங்க என்ன செய்யறாங்க பாருங்க, பாகால்களையும், யாரைய பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிறதுனால இப்ப கர்த்தர் என்ன ஆகிறாரு, இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டு. அவர்களை மெசபத்தோவியாவின் ராசாவாகிய கூஷான் ரிஸ்தானாயின் கையிலே விற்று போட்டார். இஸ்ரவேல் புத்திரர்கள் கூஷான் ரிஷிதாயை 8 வருஷம் சேவித்தார். இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க, they became a slave, அடிமைப்பட்டு விட்டார். they became a அடிமையாகி விட்டார்கள். விற்று போட்டது என்னது, அடிமைத்தனம் ஆகிவிடுது. நான் ஏன் இதை மறுபடியும் சபைகளுக்கு சொல்லுகிறேன் என்றால், தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி எப்பொழுது நம்மை மோசம் போக்கலாம் என்று பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், எந்த நேரமும் அவன் நம்மை வஞ்சித்து போட அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வருகிற புதன்கிழமையில ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி கொடுக்கலாம் என்று. பிசாசானவன் எவ்வளவு தந்திரசாலி, பிசாசானவன் எவ்வளவு தந்திரசாலி, அவனுக்கு என்னென்ன பெயர் இருக்கு பைபிள்ல, அவன் எப்படியெல்லாம் ஜனங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறான், அவன் செய்கிற தந்திரத்தை அறியாதபடி இன்றைக்கு ஜனங்கள் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறாங்க. அவன் மெயினாக கை வைக்கிறதே எங்க தெரியுமா, எங்க கை வைக்கிறான், எங்க கை வைக்கிறான், உங்களுடைய மனதை, யுவர் மைண்ட். நீங்க அதை ரோமர் வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்னவாமா, உங்களுடைய மனம் புதிதாகி, உங்கள் மனம் என்னாக வேண்டும், ஏன் மனசை புதிதாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பவுல். ஏன் உங்களுடைய மனது என்ன ஆக வேண்டுமாமா? அப்ப நம்முடைய மனசு என்ன ஆயிருக்காமா, மனசு என்ன ஆயிருக்கு? இப்போ இந்த பூமியில நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறான வொர்ஷிப், தவறான ஆராதனையினால நம்முடைய இருதயத்திற்கு என்கிற மனதானது அவன் என்ன செய்கிறானாமா, மனக்கண்ணை குருடாக்கி போட்டான். அவன் என்ன செய்தான், மனக்கண்ணை குருடாக்கி போட்டான். நான் உங்களுக்கு வசனத்தோடு எடுத்து அவன் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறான், அவன் எப்படியெல்லாம் ஜனங்களை அவன் மோசம் போக்கி கொண்டு இருக்கிறான், ஜனங்களை அவன் எந்த விதத்திலே அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், அவன் எப்படியாக ஜனங்களை அவன் தன்வசம் இழுத்து கொண்டு
அவன் என்ன செய்கிறான்? அவன் வசம் இழுக்கிறது தான் அவனுக்கு வேலை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த காலத்தில் இருக்கிறப்போ கிருபையின் காலம். இன்னொன்னு, இந்த உலகம் எந்த காலத்தில் இருக்கு? முடிவின் காலத்துல. எந்த காலத்துல? எண்ட் டைம். எந்த காலத்துல? முடிவின் காலத்தில் இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான்னா, குறைந்தது இந்த 4000 வருஷங்கள் எவ்வளவு பேரை அவன் வஞ்சித்தானோ அதை விட இன்னைக்கு அதிகமா வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அதிகமான ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, வாசிங்க 2 தீமோத்தேயு பக்கம் 294. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. பாருங்க, சத்தியத்துக்கு செவியை விலக்கி. கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்களாமா? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்ப இன்றைக்கு ஜனங்கள் எதை நம்புறாங்க? கட்டுக்கதைகளை. ஒரு உண்மையான தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை தான் வாசிப்பார்கள். சும்மா வீண் கதைகளை, பழங்கால கதைகளை, பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்க மாட்டான். வேதத்திலே ஒவ்வொரு தேவ மனுஷருக்கும் தேவன் எவ்விதமாக உதவி செய்தார், என்னென்ன காரியத்தை செய்தார் என்று சிறு வயது முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பழைய காலத்துல எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. பாட்டி எங்களுக்கு இந்த கதை சொல்லுச்சு, அந்த கதை சொல்லுச்சு என்று சொல்லி அதை தான் என்ன செஞ்சாங்க, நாளாக புத்தக வடிவில் சின்ன பிள்ளைகளுக்கு சிறு கதைகளாக இன்னைக்கு அநேக மேக்சின்ஸ் இருக்கு. இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு? அடுத்த மேக்சின்ல இருந்து கார்ட்டூனா மாறிடுச்சு. என்ன ஆச்சு? கார்ட்டூன் ஆகி அந்த கார்ட்டூன் இன்னைக்கு என்ன ஆச்சு? ரீல்ஸா மாறிடுச்சு. கம்ப்யூட்டர் யுகத்தில் அது என்ன ஆயிடுச்சு? ரீல்ஸா மாறி 1 நிமிஷம் 2 நிமிஷம் சும்மா ஆடல் பாடல் அல்லது ஏதோ ஒரு சின்ன 2 கருத்தை சொல்லி 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி ஜனங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிசாசு மதிமயங்க செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதனால நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? 5ஆம் வசனம் சொல்றது, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாமா? நீயோ எல்லாவற்றிலும், இந்த காரியம் அந்த காரியம் இல்லை, எல்லா காரியத்திலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் மனம் தெளிவான மனமாக, கிளியர் மைண்ட். எப்படிப்பட்டது? கிளியர் மைண்ட் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்கள்ல பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறானாமா? வாசிங்க, அதே தீத்து புத்தகத்துல, தீத்து 1ஆம் அதிகாரம், அது கீழே அப்படியே இருக்கு பாருங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தம் இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும், பாருங்க, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அந்த மனசாட்சி கூட எப்படி இருக்காமா? அசுத்தமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதாமா? அசுத்தமா இருக்கு. ஏனென்றால், ஏன் அது அசுத்தமாக இருக்கிறது? புத்தியும் மனசாட்சியும். ஏனென்றால் பாருங்க, அடுத்தது 16ஆம் வசனம் சொல்லுது, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள். தேவனை, ஐ நோ காட், ஐ பிலீவ் காட், ஐ ட்ரஸ்ட் காட் எல்லாம் சொல்லுவாங்க. கிரியைகளினாலோ, அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய ஹேபிட், அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்காமா? மறுதலிக்கிறதாக இருக்கிறார்கள். எப்படியாமா? மறுதலிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும், அவர்கள் எப்படி? அருவருப்பத்தவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரிகளை செய்ய ஆகாதவர்களுமா இருக்கு. அவர்கள் தான் யாரு? அசுத்தம் உள்ளவர்கள், அக்கிரமம் உள்ளவர்கள், மனம் குருடாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மனசும் குருடாக இருக்கிறது, மன தெளிவில்லை, மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனசாட்சியும் அவருடைய புத்தியும் அசுத்தமாக இருக்கிறது.
அப்போ பாருங்க, தேவ பிள்ளைகள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, நான் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய செய்தி, இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்திலே நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று நம்ம வாசிக்கிறப்போ, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு 4:4. அப்பத்தினால் மாத்திரமா பாருங்க, மனுஷன் யாருங்க? தேவனாலே படைக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்க வேண்டுமாமா? அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பிழைக்கிறது எப்படி? தேவனுடைய வார்த்தையினாலே. அப்போ நீங்க என்ன செய்யக்கூடாதாமா? டேக்கிங் அவே ஃப்ரம் காட் வேர்ட் வீக்னஸ் ட்ரூத். அப்போ நீங்க எங்கெல்லாம் நீங்க பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் சோர்ந்து அசதியாக இருக்கிறீர்களோ, அப்போ நீங்க அதை என்ன செய்ய வேண்டும்? நீங்க அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அது உங்களை பலவீனப்படுத்துகிற நேரத்திலே அது உங்களுக்கு என்ன கொடுக்கிறதாமா? பலன் கொடுக்கிறதாக. அதனாலதான் அங்கே வாசிங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20:27 வாசிங்க. எல்லாருடைய ரத்தப்படிப்பும் நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்கள் இதயத்திலும் சாட்சிகளாக வைக்கிறேன். பாருங்க, 26 கூட வாசிக்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய ரத்தப்பளிக்கும் நீக்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். போதும். பாருங்க, தேவன் என்ன செய்கிறாராமா? தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி, sending his servant. எதற்காகவாமா? தேவனுடைய ஆலோசனை ஒன்றும் மறைக்காமல் எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோருடைய இரத்தப்பழிக்கும் நீக்கி சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் டேல, கவனமா கேளுங்க, நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல அந்த விசுவாசி, என்னுடைய பாஸ்டர் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, எனக்கு இந்த சத்தியமே தெரியவில்லை, அல்லது இப்படி ஒரு வார்த்தைகளை குறித்து எனக்கு அவர் போதிக்கவில்லை என்று அவர் மேல் குற்றம் சொல்லாதபடி, பிளேம் பண்ணாதபடி, ஊழியக்காரர் விசுவாசிகளுக்கு போதிப்பது அவர்களுடைய மிக முக்கியமான கடமை, அவருடைய முக்கியமான கடமையாக இருக்கு. அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆலோசனை நான் ஒன்றும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்கள் எல்லோருடைய இரத்தப்பழிக்கும் நான் சுத்தமா இருக்கு, அதற்கு நீங்க தான் சாட்சி. ஆமென். இப்ப நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுனால நீங்க தான் சாட்சி. நாளைக்கு தேவ சமூகத்திலே நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்க யாராமா? தேவனுடைய சுய ரத்தத்தினாலே, தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அப்ப இந்த சபையை தேவன் எப்படி கண்காணித்து, how he is supervising or he is taking care, எப்படி என்றால் பரிசுத்த ஆவி. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எதை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப அதனாலதான் பாருங்க, அங்க நீங்க என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்களாமா? வாசிங்க, அங்க
நீதிமொழிகள் 30:6 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30:6 சீக்கிரம் வாசிப்போம். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். பாருங்க, இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க உங்களுடைய சுய வழிகளுக்கும் அல்லது நீங்களாக ஒரு கற்பனை செய்து இது சரி அது சரி என்று நீங்க அப்படி செய்கிறப்போ நீங்க யாராகி விடுவீர்களாமா? பொய்யன். யூ ஆர் த ஃபால்ஸ் பீப்புள் ஆர் யூ ஆர் த லையர். நீங்க யாராகி விடுவீர்கள்? பொய்யன், பொய் பேசுறவர்களாகி விடுவீர்கள். இல்லையே, நான் பொய்யே பேசலையே, நான் யாருக்கும் பொய் பேசவில்லையே என்று சொன்னால் நீங்க மற்றவர்களிடத்துல பொய் பேசுறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சுய விருப்பத்திற்கு நீங்கள் மாற்றும் பொழுது அல்லது சுய காரியத்திற்கு நீங்க மாற்றி போடுகிற பொழுது நீங்கள் செய்கிற செயல்கள், நீங்கள் நடக்கிற செயல்கள் தான் என்ன செய்கிறது? அதை மாற்றி போடுகிறது. ஆமென். அப்ப அந்த காரியத்தில் நம்ம மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தில் நம்ம மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 5ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்க அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்க. அந்த வார்த்தை தான் நமக்கு என்னவா இருக்கிறது? கேடகம், ஷீல்டு. எப்படி ஒரு போர் வீரனுக்கு கேடகம் ஒரு ஷீல்டாக இருக்கிறது. அவனை யாராவது குத்த வந்தால் அவன் என்ன செய்வான்? அந்த கேடயத்தை வச்சு, அந்த ஷீல்டை வச்சு தான் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அதே போல பிசாசானவன் நம்மை தாக்க வருகிற பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? பாதுகாத்துக் கொள்கிறது. ஆமென். பாருங்க, அதைத்தான் நீங்க இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ல அதைத்தான் நீங்க வாசிக்கிறீங்க. 22 18-19 வாசிங்க. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவனை கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். பாருங்க, நீங்க எதையாவது கூட்டினாலும் எதையாவது குறைத்தாலோ தேவன் என்ன செய்கிறார்? உங்கள் மேல he sent the plague, he sent the disease. தேவன் உங்களுக்கு என்ன எதை அனுப்புகிறார்? வாதைகள் கூறப்படும். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எனக்கு தீராத நோய் இருக்குது, எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது, வியாதிகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு என்றால் நீங்க என்ன செய்கிறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாததை நீங்கள் பேசுவது, செய்வது, நடப்பதினாலே அது உங்களுக்கு வாதைகளை கொண்டு வருகிறது. வாதைகளை கொண்டு வருகிறது. அதனால முடிவில் என்ன ஆகுமாமா? தேவன் என்ன செய்கிறாராமா? பரிசுத்த நகரத்திற்கே நீங்க போக முடியும். cannot enter the holy land. பரிசுத்த நகரத்திற்கு ஹோலி லேண்டுங்கிறது என்னது? தேவன் இனிமேல் இந்த பூமியை என்ன செய்ய போகிறார்? ஆளப்போகிறார். அப்ப இந்த தேசம், இந்த பூமியை அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் இதை சுத்திகரிக்க போகிறார். இப்ப எப்படி இருக்கு இந்த தேசம்? இந்த தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? முழு உலகமும் அசுத்தம் நிறைந்ததாக இருக்கு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் அவனவன் கண்ட இடத்துல குப்பையை போடுவான். அங்கே மதுபானங்களினாலும் அசுத்தங்களினாலும் அருவருப்புகளினாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் இந்த பூமியை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கிறது. தினசரி ஏதாவது ஒரு கொலை நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு கற்பழிப்பு நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது. இப்படி இந்த பூமி என்ன ஆயிட்டு இருக்குது? ஒவ்வொரு நாளும்
சாபத்திற்கு மேல் சாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனுஷர். அப்ப இது என்ன கிடையாது, பரிசுத்த பூமி அல்ல. அப்ப தேவன் இதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். அப்போ இந்த பரிசுத்தப்படுத்துகிற தேசத்துலதான் என்ன கிடைக்கும், ஜனங்களுக்கு இன்னும் பரிசுத்தமாக இருக்க முடியும். அப்போ பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த நகரத்திற்குள்ள போக முடியாதபடி உங்களை தடை செய்கிறார். யாரை தடை செய்கிறார்? யார் கீழ்ப்படியாமல் நடக்கிறார்களோ, யார் வார்த்தையின்படி ஜீவிக்காமல் சுயமாக வாழ்கிறார்களோ, சுயத்தின்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதை கொடுக்க. அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் அப்படின்னா என்னது? ஜீவ புஸ்தகம் இன்னைக்கு யார் கையில் இருக்கு? வாசிங்க. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1 அதிகாரத்துல 17, 18, 19 வாசிங்க. கண்டபோது பெற்றவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திருவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் போதும். பாருங்க, ஆண்டவர் யாராமா? முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும், மரித்தார், நமக்காக மரித்தவர். இன்னைக்கு எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்கிறவர். இவர்கிட்ட என்ன இருக்காமா? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில மரிக்கிற பொழுது அந்த மனுஷன் மறுபடியும் அந்த புதிய லோகத்திற்கு, பரலோகத்திற்கு, அந்த நியூ ஹெவன் என்று சொல்லுகிற அந்த மகிமையின் தேசத்திற்கு வராதபடி தேவன் அங்கே தடை செய்து வைக்கிறார். ஆமென். அப்ப அந்த கோல் யாருகிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதைத்தான் இங்கே நீங்க வாசிக்கிறப்போ 2 அதிகாரம், 3 அதிகாரம், வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம். If you overcome anyone, பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய பெயர் அந்த புஸ்தகத்திலே இருக்க வேண்டுமானால், உங்களுடைய பெயர் அந்த புஸ்தகத்திலே இருக்க வேண்டுமானால், அந்த புத்தகத்துக்கு பேர் என்னது? புக் ஆஃப் லைஃப். என்னது? புக் ஆஃப் லைஃப். ஜீவி யாரெல்லாம் அந்த லைஃப்னா என்னது? ஜீவன். இயேசுதான் யாரு? I am the life. I am the life. I am the truth. I am the way. அப்போ இந்த லைஃபுக்குள்ள நீங்க அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக அந்த ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் உங்களுக்கு வழிகாட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. சத்தியம் உள்ளவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இதே அதிகாரத்துல 7 வசனத்துல பாருங்க, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். இயேசு யாரு? பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அடுத்தது யாரு? தாவீதின் திறவுகோலை உடையவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். அப்ப அவர் பூட்டிட்டார்னா அதை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. அவர் திறந்த பிறகு ஒருத்தரும் அதை என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. அப்ப நீங்க உங்களை தேவன் அங்கே பரிசுத்த நகரத்துக்குள்ள முன்குறிச்சா உங்களை ஒருவரும் தொட முடியாது. ஆமென். இப்போ நீங்க அல்லது யாரெல்லாம்
அந்த மரண வழியில நடக்கிறார்களோ அவர்களை இங்கே மறுபடியும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதனாலதான் நம்ம இந்த பூமியில ஜீவிக்கிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க இங்க யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், John 8:31, 8:31 வாசிங்க. இயேசு நம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் பாருங்க, டாக்டரின் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்போ பாருங்க, இன்னைக்கு கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இதை ஒரு வாரம் எடுக்கலாம், அடுத்த வாரம் எடுக்கலாம். டாக்டரின் என்னது? அது உபதேசம். அப்ப என்ன உபதேசம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு போதித்தார்? அந்த உபதேசத்துல நம்ம நிலைச்சு நிற்கிறோமா? இன்றைக்கு சபைகள் உபதேசத்தில் இல்ல. அநேக சபைகள் என்ன கிடையாது, they were not in the doctrine, they following the, அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? வெறுமென ஒரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும். எதை பின்பற்றுகிறார்கள்? அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு. டாக்டரினே இல்லை. இன்னைக்கு அநேக சபைகள் என்ன இல்லை, தேவன் சொன்ன உபதேசமே இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலர்களுக்கு அங்கே அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். பவுலும் அதைத்தான் சொல்றார், நான் உபதேசிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு, நான் உபதேசிக்கிற, நீங்க வாசிங்க கொரிந்தியர் புஸ்தகத்துல சொல்றார் பாருங்க பவுலு, கொரிந்தியர் புஸ்தகத்துல எடுத்தீங்கன்னா வாசிங்க 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல. ஆமென். எந்த உபதேசம்? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். அதைத்தான் பவுல் சொல்றாரு. அதுல நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? அறிவிலும். அதுல எப்படி? அறிவிலும். அப்புறம் என்னது? சம்பூரணத்திலும் நீங்க இருக்க வேண்டும். அது என்ன என்றால் அவர் சொல்றாரு பாருங்க, 18ஆம் வசனம் சொல்றாரு, சிலுவையை பற்றின உபதேசம். என்னது? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனாய். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் சிலுவையை பற்றி பேசுகிறார்கள்? அந்த சிலுவையிலே என்ன அப்படி இருக்கிறது? அதைத்தான் அங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு. வாசிங்க. அதே கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவரைத்தான் உங்களுக்குள்ள அறிய வேண்டும், வேற யாரையுமே அல்ல. ஏனென்றால் பாருங்க, ஏன் அதை சொல்லுகிறார் என்றால் 8ஆம் வசனத்தை வாசிங்க, 7-8 வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறார். பாருங்க, இது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவனுடைய நாமத்திற்காக, மகிமைக்காக அது எப்படிப்பட்ட காரியமா இருந்ததாமா? இட்ஸ் சீக்ரெட் ஒன். அது என்னது? சீக்ரெட், மறைக்கப்பட்ட தேவஞானம். அது ஒரு ரகசியமான அந்த தேவஞானத்தை பேசுகிறோம். அந்த தேவஞானம் என்னதாமா? இப்பிரபந்தத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார். அப்ப அந்த சிலுவையில மரித்தது யாரு? பழைய ஏற்பாட்டின் பிதா. பழைய ஏற்பாட்டினுடைய பிதா என்று சொல்லுகிறவர் தான் இப்ப இங்க என்ன செய்யப்பட்டாரு?
சிலுவையில் அறையப்பட்டார். இதைத்தான் இன்றைக்கு சபைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதான் சொன்ன டாக்டரின்ல சரியான டாக்டரின் அவர்கள் அக்செப்ட் பண்றதில்லை. என்ன காரணம்? இயேசு யாரு? மகிமையின் கர்த்தர். பிதா ஒன்று மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு, இங்க வந்தது குமாரன், குமாரன் தான் மரித்தார், பிதா மரிக்கலைன்னு தான் இன்னைக்கு என்ன நடக்குது? ட்ரினிட்டி. அதுதான் மெயின். ட்ரினிட்டியோட கான்செப்டே அதுதான். தேவன் மூன்றாக இருக்கிறார். பிதாங்க ஒண்ணு, குமாரன் ஒண்ணு, பரிசுத்தாவின். பட் இங்க தெளிவா இருக்கு பைபிள்ல. நமக்கு என்ன இருக்குது? இட்ஸ் வெரி கிளியர் எவிடன்ஸ். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்க வாசித்தீர்களானால் அங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 4:5 வாசிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான. பாருங்க, நான் அப்பளை அதான் சொன்னேன். பிசாசு ஜனங்களை எங்க கை வைக்கிறான் பாருங்க. எங்க வாமா? எங்க கை வைக்கிறான்? மனதை குருடாக்குறன். பிளைண்ட் மைண்ட். அதுக்கு பேர் என்னது? மனது. இப்ப அவர்களுடைய மனசு குருடாக இருக்கிறது. அவர்கள் மனம் இன்னும் என்ன ஆகல? தெளிவு பெறல. அதனாலதான் ஒன் காட் சப்ஜெக்ட் அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு இல்லாம இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ட்ரினிட்டின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அதை பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? அது யார்? அது இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? அது இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாஸ். நம்முடைய தேவன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாட்ட இயேசு. அவரை நம்ம வெறும் இயேசுன்னு சொல்லக்கூடாது. நீங்க இயேசு என்று சொன்னால் அந்த சரீரம் இல்லை. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அநேகர் இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. இன்னைக்கு நம்ம என்னதான் சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும். அவர் இப்ப என்ன ஆயிருக்காரு? மகிமை அடைந்துட்டார், குளோரிஃபைடா இருக்கார். அதனாலதான் அவரை என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர். அதைத்தான் இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. நாங்கள் எங்களை வாசிங்க, வசனம், நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நீங்க வெறும் இயேசு என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்து இயேசுதான் கர்த்தர். அதை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. We preach not ourselves but Christ Jesus the Lord. Christ Jesus Lord. அதைத்தான் நம்ம ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். என்னது? லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட். ஏனென்றால் முதல்ல அவருக்கு என்ன பேர் தான் இருந்தது? கர்த்தர். கர்த்தர் என்றால் என்னது? சிருஷ்டிகர். கர்த்தர்னா என்னது? லார்டு மீன்ஸ் கிரியேட்டர். ஜீசஸ் மீன்ஸ் அந்த பாடிக்கு, அந்த ஃபிளஷுக்கு கொடுக்கப்பட்ட பேரு. கிறிஸ்து என்றால் என்னது? மேசியா. கிறிஸ்து என்றால் என்னது? மேசியா. அவர் மேசியாவாக அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். அதனாலதான் பாருங்க, நாங்கள் எங்களை இயேசுவின் நிமித்தம் உங்களுடைய ஊழியக்காரன் என்று பிரசங்கிக்கிறோம். அதுதான் 10ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கு. அப்ப இப்ப நம்ம தேவன் எங்க இருக்காரு? நமக்குள்ளாக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக நமக்குள் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்படி வேதத்திலே நமக்கு அநேக வார்த்தைகள் இருக்கு. அதனாலதான் நீங்க அதை என்ன செய்ய வேண்டுமாமா? சரியானபடி வேதத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியானபடி வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிங்க, இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காரியம் புரியும். ஜான்
2 ஜான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே பாருங்க, எந்த உபதேசத்திலே? கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும். அப்போ இப்ப நீங்க எந்த உபதேசத்துல நடக்கிறீர்கள்? நீங்க எந்த உபதேசத்துல நடக்கிறீங்கன்னு நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க மீறி நடக்கிறப்போ நீங்க தேவனை உடையவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் a children of God. You are not a children of God. அதனாலதான் அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு சபைகள் மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வதில்லை. நான் சொல்ல காரியம் உங்களுக்கு புரியுதா? ஏன் அநேக சபைகள்ல வெறுமென அந்த ஆராதனை இருக்கும், பெரிய அளவுக்கு பாட்டு பாடுவாங்க, பெரிய அளவுக்கு செய்தி கொடுப்பாங்க, பெரிய அளவுக்கு கூட்டம் இருக்கும், ஆனால் அங்கே என்ன இருக்காது? சரியான உபதேசம் இருக்காது. there is no real doctrine. there is no real, சரியான உபதேசம் இல்லை. நீங்க உபதேசத்துல முதலாவது கட்டப்பட வேண்டும். you have to construct the real doctrine. அதனாலதான் அங்கே பவுல் சொல்றப்போ அங்கே கட்டடம் எப்படி கட்டப்படுமாமா? கட்டடம் எப்படி கட்டப்படுமாமா? ஒரு சிலர் புல்லாலையும், ஒரு சிலர் கல்லு வச்சு, ஒரு சிலர் ஒவ்வொன்றை வச்சு கட்டுவாங்க. ஆனா நீங்களும் எப்படி கட்டப்பட வேண்டும்? நீங்க தேவனுடைய வார்த்தையினாலே சரியாக கட்டப்பட வேண்டும். ஆமென். நீங்க வெறும் புல்ல வச்சு கட்டக்கூடாது. ஒரு பில்டிங் கட்டுறப்போ ஓலையில வீடு கட்டினீங்கன்னு வைங்களா, ஓலை வீடு எத்தனை நாளைக்கு இருக்கும்? சீக்கிரம் போயிடும். ஏதாவது மழை வந்தாலோ அல்லது அந்த கரப்பாம்பூச்சி பிடிச்சாலும் என்ன ஆயிரும்? அந்த வீடு என்ன ஆயிரும்? சீக்கிரம் அரித்து குடியிருக்க முடியாது. அதே மாதிரி வெறுமன ஒரு மணல் வச்சு மட்டும் கட்டினீங்கன்னா அந்த வீடு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அதிக நாள் நிற்காது. அப்ப நம்ம எதுல கட்டப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த கண்மலையின் மேல. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையின் மேலதான் நம்ம கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த வார்த்தை தான் யாரு? தேவன். அப்ப தேவன் என்ன சொல்றாரோ, என்ன உபதேசத்தை கொடுத்தாரோ அந்த உபதேசத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் நடக்க வேண்டும். ஆமென். பாருங்க, அப்போ நம்ம அந்த உபதேசத்திலே நம்ம நடக்கிற பொழுது மட்டும்தான் தேவனுக்குரியதை நாம் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அதைத்தான் நீங்க வாசிங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியன் 3rd chapter 11, 12, 13, 16 நம்ம முடிக்கலாம். பாருங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்ன செய்யப்பட்டாச்சு? போட்டாச்சு. போடப்பட்ட அஸ்திபாரம்னா என்னது? அந்த அஸ்திபாரத்தை போட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. பாருங்க, அந்த அஸ்திபாரம் போட்டது யாரு? இயேசு கிறிஸ்து தான் அதற்கு மூளைக்கல். அப்போ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முதல்ல என்ன வைப்பாங்க? கார்னர் ஸ்டோனும்பாங்க. பில்டிங் அந்த கார்னர் ஸ்டோனும்பாங்க, மூளைக்கல். அதான் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் இப்ப முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதை ஆரம்பிக்கிறார். ஆமென். அந்த பாருங்க, அதைத்தான் சொல்லுது, போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பாருங்க, இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால்
அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும். இப்போ நீங்க யாராக இருக்கிறீங்களாமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அப்ப தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றால் நீங்க எந்த அஸ்திபாரத்தில் வளர்ந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தில். இப்போ இந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டது? பொன்னினாலேயும், சரியான பொண்ணுன்னா என்னது? பொண்ணு எதற்கு அடையாளம்? விசுவாசத்திற்கு அடையாளம். ஆமென். இன்னொன்னு, பொன் என்ன செய்யப்படும்? தீயில போட்டாலும் அது பொண்ணாத்தான் இருக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். பொண்ணு நீங்க தீயில போட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும்? அது பொண்ணாத்தான் இருக்கும். கோல்டு தான். நீங்க அதை என்ன மிக்ஸ் பண்ணாலும் அதுல கடைசியா தீயில போடுறப்ப அந்த ரியல் கோல்டு மட்டும்தான் இருக்கும். அந்த ரியல் கோல்டு மட்டும்தான் இருக்கு. அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளை என்றால் நீங்க அந்த பொன்னாகிய அந்த விசுவாசத்திலே நீங்க விளங்க வேண்டும். ஆமென். நீங்க அது கூட பொண்ணு கூட வெள்ளியை கலந்தோ அல்லது ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டோன், விலையேற பெற்ற கல்னு என்னது, நல்ல காஸ்ட்லியான மார்பிள் கல், அல்லது இன்னும் நீங்க இங்க எங்க ஈரான் ஈராக்குல எல்லாம் அதெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2 லட்சம் 5 லட்சம் வர்றதெல்லாம் இருக்கு. கல் அவ்வளவு உயர்ந்த விலை மதிக்கப்பட்ட கல். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது எத்தனை அடி? ஒரு அடிக்கு ஒரு அடி லட்சக்கணக்கான விலை இருக்கு. நம்ம ஊரில் நம்ம வாங்குற டைல்ஸ் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா தான். இதெல்லாம் சும்மா செராமிக் அல்லது வெர்டிஃபைடும்பாங்க. ஆனா ரியல் இதெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது மார்பிள் கல் எல்லாம் ஒரு 300 ரூபா ஒரு ஹையஸ்ட் ரேண்ட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 300 ரூபா வரும். பட் நீங்க ஈரான் ஈராக் எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த கல்லெல்லாம் எவ்வளவு வரும்? லட்சக்கணக்கான விலை வரும். ஆனாலும் அது என்னதான்? அது ஒரு கல்லு தான். அது என்னது? கல்லு தான். பொண்ணை விட அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதனாலதான் சொல்றாரு பவுல், அது நீங்க விலையேற பெற்ற கல்லாக இருக்கலாம், அல்லது மரமாக இருக்கலாம், புல்லாக இருக்கலாம், வைக்கோலாக இருக்கலாம். இதுல நீங்க எதைய கட்டினாலும் அது எதுல பரிசோதிக்கப்படுமாமா? அக்கினி. அக்கினி யாரு? தேவன். ஆமென். நான் யாருன்னு சொல்றார் ஆண்டவர்? நான் பட்சிக்கிற அக்கினிங்கிறார். அவர் எப்படி? ஃப்ளேம் ஆஃப் த காட். அவர் எப்படி? பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அப்போ தேவன் அதை பரிசோதிக்கிறார். இது உண்மையான ஒரு பொண்ணா? இது உண்மையான தேவ பிள்ளையா? இந்த விசுவாசி தேவனுடைய வார்த்தையில தான் நிற்கிறாரா, தேவனுடைய உபதேசத்துல தான் நிற்கிறாரா என்று பரிசோதிப்பார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம என்ன சொல்றாரு? we are not a big church. நம்ம ஒரு பெரிய கூட்டமே அல்ல. பயப்படாதே சிறு மந்தையே, ஸ்மால் ஃபிளாக் அப்படிங்கிறார். நம்ம யாரு? சிறு மந்தை. நம்ம யாரா இருக்கிறோம்? சிறு மந்தையா இருக்கு. சின்ன சின்ன கூட்டங்கள் தான் அங்கங்க சிதறி இருக்கும். இப்ப இந்த நம்ம ஏரியாவில் எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கூட்டம், ஒரு 20 பேர் 50 பேர் இருப்போம். அதே மாதிரி இன்னொரு ஏரியா எடுத்தீங்கன்னா அங்க ஒரு 20 பேர் 50 பேர் இருப்பாங்க. இப்படித்தான் ஸ்பிளிட்டா இருக்கும் உலகம் பூரா. இதுதான் தேவ பிள்ளைகள் தேவனுடைய அஸ்திபாரத்திலே, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்திலே நிலைச்சிருக்கிறோம். நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை பரிசோதிப்பார். ஆமென். எந்த மனுஷனும் அல்ல, அல்லது எந்த வார்த்தையும் அல்ல. தேவனுடைய வார்த்தையிலே பரிசோதிக்கப்படுகிற பொழுது நாம் அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். நாம் எங்கு பிரவேசிக்க வேண்டும்? Where we have to enter
இந்த ஹோலி பிளேஸ், ஹோலி சிட்டி, அதுக்கு பேர் என்னது? ஹோலி சிட்டி, பரிசுத்தமுள்ள நகரத்துக்குள்ள நாம பிரவேசிக்க வேண்டும். அப்ப எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும்? நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய உபதேசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நம்ம கட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு வருகிற வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரம் இந்த உபதேசத்தை குறித்து எடுக்கிறேன். அதற்கு முன்பாக அந்த சாத்தான் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறான், இந்த பூமியிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் எப்படி இருந்தான், என்ன ஆனான், இப்போ அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், இனி அவனுக்கு என்ன நடக்கும், அது ஒரு 2 வாரம் அந்த செய்தி கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அது பெரிய செய்தி. அது மிகவும் நீங்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக, அவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி, each and every family, every individual person. இப்ப அவன் நம்மையும் தாக்குவான். பாஸ்டர்னா பாஸ்டரையும் அவன் தாக்க வருவான். அது எப்படி? அதே மாதிரி ஒரு விசுவாசினா அவன் விசுவாசியும் அவன் தாக்க வருவான். நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, பிசாசு என்னை தொட முடியாது, பிசாசு என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு. அவன் எந்தெந்த விதத்துல தேவ பிள்ளைகளை அவன் அட்டாக் பண்ணுவான், அவன் எப்படி அவன் கேப்சர் பண்ணுவான், எப்படி அவன் நயம் காட்டுவான். அவன் என்ன காட்டுவான்? நயம் காட்டுறன்னு என்னது சொல்றாங்களே, சுகர் கோட்டிங் பாங்க. என்னது சுகர் கோட்டிங்னா? என்னது சுகர் கோட்டிங்னா உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ள ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, உள்ளுக்குள்ள பாவக்காய் இருக்கு, மேல சர்க்கரை தடவினா எப்படி இருக்கும்? சர்க்கரை நாக்குல தொட்டா எப்படி இருக்கும்? ஓ நல்லா இனிப்பா இருக்குன்னு நம்ம என்ன செய்வோம், எடுத்து சாப்பிடுவோம். ஆனா உள்ள என்னவா இருக்கும்? அந்த இனிப்பு போன பிறகு மிக கடுமையான கசப்பு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப பிசாசும் அப்படித்தான் தேவ ஜனங்களை சுகர் கோட் செய்து, உங்களை மதிமயக்க செய்து, அவன் எவ்விதத்திலேயாவது நம்மை வஞ்சிக்க அவன் என்ன செய்வானாமா? அவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் எது வரைக்கும் போயிருக்கிறானவா? எது வரைக்கும் போயிருக்கிறானவன்? நம்மை ஏமாற்ற, நம்மை கொன்று போன அவன் எங்கெல்லாம் போறானாமா? பரலோகத்துக்கும் போறான். எங்க போறான்? பரலோகத்துக்கும் போய் தேவனிடத்துல பர்மிஷன் கேட்பான், நம்மளை கொண்டு போடுறக்கா, நம்மளை தேவனுடைய வார்த்தை விட்டு பிரிச்சு போட. அது என்ன நடந்தது, அது யாருக்கு நடந்தது, அது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அப்ப நம்ம அப்படிப்பட்ட அந்த பிசாசனுடைய தந்திரத்துக்கு எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று பல நாட்கள்ல நம்ம சிந்திப்போம். ஏன்னா அது மிக அவசியமான செய்தி, மிக முக்கியமான செய்தி, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நீங்க தவற விடாதீங்க. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராங்க. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நாளிலே நம்முடைய சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. இந்த நல்ல நாளிலும் உடைய வார்த்தையாகிய இந்த ஜீவ அப்பத்தை புசிக்க, ஜீவ தண்ணீராகிய உங்களே நாங்கள் பருகி கலிகூற நீர் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீரப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் அந்த கிறிஸ்துவின் உபதேசத்திலே கட்டப்பட்டவர்களா, நாங்கள் ஆண்டவரே கூட்டாதபடி, வார்த்தையை குறைக்காதபடி, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சித்தமானதை செய்யாதபடி, தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து நடந்து கொள்ள தேவ கிருபை. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் அந்த வார்த்தையை கொடுத்து, நீங்கள் அதை மீறி நடக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது, அவர்கள் உம்மை மறந்து தங்களுக்கு சுயமானதை, தாங்கள் விரும்பினதை செய்த பொழுது அவர்கள் அடிமைப்பட்டு போனார்களப்பா. இது இந்த நாளிலும் எங்களையும் நீர் எச்சரிக்கிறீரப்பா. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லி, நாங்கள் அப்பத்திலே பிழைக்காதபடி உம்முடைய வார்த்தையிலே பிழைக்கத்தக்கதாக இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள, நாங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகளாய் சாட்சியாய் இருக்க கிருபையத்தார் தொடர்ந்து உம்முடைய இரக்கம் தயவே எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து என்னுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனையிலே பங்கு கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. வருகிற புதன்கிழமையும் நம்ம தொடர்ந்து வேத வசனத்தை செய்ய தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள்.